சந்திரசேகரன் கிருஷ்ணன் எழுதிய ஆட்டிசம் ஒரு எளிய அறிமுகம். நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் சிலர் நம்ம விட வேறு மாதிரி இருப்பதை நாம் பார்த்துருப்போம். அவங்க எல்லாரோடையும் கலந்து பழக மாட்டாங்க. சிலர் ரொம்ப தீவிரமான குணநலன்களை வெளிப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. இன்னும் சிலர் இருட்டை பார்த்தா பயப்படுறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளேருந்து சாமானியர்கள் என்று வகைப்படுத்தப்படுவர்களிருந்து சிலர் வேறு ஒரு குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஆட்டிஸ்டிக் நிலையில் இருப்பவர்கள் என்று மருத்துவம் கூறுகிறது. இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது என்ன? 21ஆம் நூற்றாண்டின் கண்டுபிடிக்கப்பட்ட நோயா, இல்லை இதுக்கு முன்னாடியே ஆட்டிசம்ங்கிற குறைபாடு இருந்திருக்கா? அப்புறம் ஆட்டிசம்னா உண்மையில் என்ன? அதை பார்த்து நம்ம பயப்படணுமா? இல்லை அது எந்த நரம்பியல் கோளாறா? அது உண்மையிலே எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த நூல் ரொம்ப விரிவாக அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட நமக்கு விளக்குது. ஆட்டிசம் அதோட வரலாறு என்ன, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த டேபூஸ் கிளீஷேஸ்ன்னு சொல்கிற விஷயங்களை எப்படி தள்ளி வச்சுட்டு பொது பார்வையிலேருந்து, அதாவது ஒரு சிறப்பான ஒரு பெயர் கொடுத்தே ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் அந்த நிலையை எப்படி ஒரு மருத்துவ நிலையாக அணுகிறது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவும் ரொம்ப தெளிவாகவும் பயிற்சி முறைகளோட கேள்வி பதில் உரையாடல்கள் மூலமாக இந்த புத்தகத்தில் நூலாசிரியர் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காரு. நிச்சயமாக இந்த நிலையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, நாம் அனைவருமே இந்த புத்தகத்தை படிப்பது மிகவும் அவசியம். ஏன்னா இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது ஒரு ப்ரிசம், முப்பட்டை கண்ணாடி வழியாக ஒரு வெள்ளை ஒளியை பாய்ச்சும் போது அது பல நிறங்கள் கலந்த ஒரு ஒளிக்கீற்றுகளாக வெளிவருது. அதுதான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் பொருந்தும். அதாவது ஆட்டிசம் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரியான குணநலன்களோடு இருக்கிறதில்ல, இல்லை ஒரே மாதிரியான தீவிரத்தன்மையை வெளிப்படுத்துறதில்ல. ஸோ இந்த நிலையையும் இது ஒரு குறைபாடு இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் நமக்கு நிஜமாகவே ஒரு பெரிய திறவுகோலாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அனைவரும் நிச்சயம் வாங்கி படித்து பயன்பெறுமாறு பரிந்துரைக்கிறேன். சுவாசம் பதிப்பகத்தின் வெளியீடு ஆட்டிசம் ஒரு எளிய அறிமுகம்.